ஹலோ மக்களே! என்ன ப்ரொமோ மேல ப்ரொமோ வருது போல இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் 2, 3 ஹவர்ஸா உட்காந்துருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் எடிட் பண்ணலாம் அப்படின்னு. சரி ப்ரொமோலாம் ஃபயர் விடுதே அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். பார்த்தா லைனா 4 வந்துருச்சு. ஸோ அதான் 4வது பத்தி பேசிடலாம் அப்படின்னு. எப்பயும் நான் ஜென்ரலா சொன்ன மாரி ப்ரொமோ பத்தி பேச மாட்டேன். சரி இன்னைக்கு வைல்ட் கார்டா இருக்காங்களே, சும்மா ஏதாவது டிஃப்ரெண்ட்டா இருக்குமோ அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்த மாரி 4 ப்ரொமோவும் ஃபயர் விடுது. ஸோ 4த் ப்ரொமோ வந்துருச்சு. ஸோ வந்து பாரு ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு தெரியும் பிரஜின் சாண்ட்ரா என்டர் ஆனாங்க. 2ண்டு வந்து என்டர் ஆனது வந்து திவ்யா திவ்யா கணேஷும், இவங்க அமித் பார்கவும் என்டர் ஆனாங்க. நான் அமித் பார்கவ்து போட்டேன். ஸோ இப்போ திவ்யா கணேஷ் வந்து ப பாருவ கேட்குற மாரி ப்ரொமோ வருது. கொஸ்டின் பண்ற மாரி. பாரு வந்து வெளியில எப்படி இருப்பாங்க? இங்க எங்க உங்க பொட்டன்ஷியலு? நம்ம எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே ஒரு டிக்னிட்டி, டெக்காரம், டிசிப்ளின் இருக்கும். ஸோ பாரு வந்து வெளியில பார்க்கும்போது என்ன கொஸ்டின் பண்ணணும், என்ன கொஸ்டின் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி பாரு வந்து வெளியில அவங்களுக்கான பொட்டன்ஷியல் அவ்வளோ இருந்தது. உள்ள அதெல்லாம் எங்க போச்சு பாரு? அப்படின்னு பாரு கொஸ்டின் பண்றாங்க. அப்புறம் இங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கவங்களுக்கான ஏதோ ஒரு தகுதியோட தான் இங்க வந்திருக்காங்க. ஏதோ ஒரு கெப்பாசிட்டியோட தான் இங்க வந்திருக்காங்க அப்டின்னும்போது, ஸோ அப்படிதான் எல்லாரையும் அனுப்பிச்சிருக்காங்க உள்ள. ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு தகுதியோ, திறமையோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு தான் அவங்க நம்பி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, ஸோ எனக்கு வந்து எனக்கு தகுதியானவங்க யாரும் இங்க இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இப்பவே நீங்க பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு வெளியில போகலாம். அப்படிங்கிற மாரி எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு பார்த்தா அமித் பார்கவும் வந்துட்டு அ திவ்யா கணேஷும் கொஞ்சம் ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட்டா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அமித் பார்கவ் வின்னர் மெட்டீரியலா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது என்னோட அப்சர்வேஷன். ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவர் கன்னடா பிக் பாஸ் வாய்ஸரா இருந்திருக்காரு. ஸோ அந்த நுவான்சஸ் தெரியும். ஆல்ரெடி அவர் வந்து லைவும் போயிருக்காரு 2 நாளா. ஸோ இந்த ஷோக்கு வர்றதுக்கு வைல்ட் கார்டா வர்றதுக்கு முன்னாடி லைவ் போயிருக்காரு. ஜனங்கள அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஜனங்க கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் நெறைய பேர் வந்து கன்னடா பிக் பாஸ் பார்க்குறவங்க, இவர பார்க்கணும்னு நெனச்சவங்கலாம், இப்போ இவரு தமிழ் ஷோல வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்காங்க அப்டின்னும்போது ஃபாலோவர்ஸும் நெறைய இருக்கும். அவருக்கும் அந்த நுவான்சஸ் தெரியும்னும்போது, இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன், பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்டிங்கிற மாரி அந்த ஒரு ஆட்டிட்யூட் இல்லாம எதார்த்தமா எடுத்து டு த பாயிண்ட் எடுத்து வச்ச விஷயங்களும், இல்ல அந்த விஷயத்த எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு அவருக்கான அந்த நேக்கு போக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நெளிவு சுளிவு. அத பண்ண விதமும், அவர் கேம்லயும் அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஆனா டாப் 5ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய அமித்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த இடத்துல வந்து டாக்ஸிக்கா கொஞ்சம் பிரஜினும், சாண்ட்ராவும் இருப்பாங்களோ? பிரஜின் கூட எனக்கு தெரியல. சாண்ட்ரா இருப்பாங்களோ? பாருவே நீங்க கத்துறாங்க, கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கும்போது, பாருக்கு மேல ஒருத்தங்க வராங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பேப்பர் கிழிச்சு போட்ட அந்த ப்ரோமோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு பாரு என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்போ வந்து பாரு சொல்லியிருக்காங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். பாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஓகே, ஓகே. பண்ணுங்க, பண்ணுங்க. உங்க ஆட்டம்லாம் இன்னைக்கு தான்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான டே. ஸோ நீங்க விளையாடுங்க. நாளையிலேருந்து நான் என் கேம் ஆரம்பிக்கிறேன்ற மாரி கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா தான் அத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து இவங்க அமித்தும் வந்து கனிய பார்த்து சொன்னதுக்கு அரசியல்வாதி மாரி இருக்கீங்க. அரசியல்வாதிங்க நீங்க முன்னேறதுக்கு யார வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்குவீங்க. அவங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது உங்க கூட இருக்கிறதுனால அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு, அது எங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டு பட்டுன்னு பதிலும் வந்துருச்சு அப்படின்னும்போது, ஸோ இது திருப்பி ஏதோ இவுங்க சாண்ட்ரா வந்து கனி குரூப் கூட சேரவும், இல்லன்னா வந்து பார்வ வந்து தனியா திருப்பி ப்ளே பண்ணுவாங்களா? இல்ல அமித்தோட ப்ளே வரும்போது அவரு இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணுவாரா? திவ்யா வந்து எந்த சைடுக்குன்ற மாரி ஒரு நியூட்ரலா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா? அப்படிங்கிற இடத்துல இப்ப மிக்ஸ்சர் சாப்பிட்டுட்டு இருக்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் 0, 0, 0 கோழி முட்டை, கோழி முட்டை, கோழி முட்டை தான் போடணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது இருக்க இருக்க அவங்களுக்கான பொட்டன்ஷியல் என்னங்கிறத ட்ரிகர் பண்ற மாரி தான் உள்ளேருந்து வெளிலேருந்து உள்ள வந்திருக்க 4 கண்டஸ்டன்ட்டுமே இருக்காங்கன்னும்போது, இதுக்கு மேல மிக்ஸ்சர் சாப்பிடுறவங்கள உள்ள வச்சு சம்பளம் குடுக்கறதுக்கு பிக் பாஸால முடியாதுன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வாரம் எதையோ ஒரு 2, 3 எலிமினேட் பண்ணி விட்டுருவாரு. 2, 3 நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, மாஸ் எலிமினேஷன்லாம் நடக்க போதுன்றாங்க. அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ கைஸ்.